வீராணம் ஏரி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தின் நிழலாக உள்ளது. நீர் பற்றாக்குறையால் விவசாயம் பாதிப்படைந்து கேள்விக்குறியாகியுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டின் முக்கிய நீர்த்தேக்கமாக விளங்கும் வீராணம் ஏரி கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சோழர்களின் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஏரி தற்போதும் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு பெரும் ஆதாரமாக திகழ்கிறது. 11 கிலோமீட்டர் நீளமும் 5.6 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த ஏரி கடல் போல் பறந்து காட்சியளிக்கிறது. ஏரியின் ஆழம் கடல் மட்டத்தில் இருந்து 47.50 அடியாக இருக்கும் பட்சத்தில் இதன் கொள்ளளவு 1445 மில்லியன் கன அடியாக உள்ளது. வீராணம் ஏரிக்கு தண்ணீரானது தஞ்சை மாவட்டம் கீழணையில் இருந்து வடவாறு கால்வாய் மூலம் கிடைக்கிறது. கூடுதலாக அரியலூர் மாவட்ட எல்லையோர கிராமங்களில் இருந்து கருவாட்டு ஓடை மற்றும் செங்கால் ஓடைகளின் வழியாகவும் மழை நீரும் சேர்க்கப்படுகிறது. இவ்வாறு சேகரிக்கப்பட்ட நீர் விவசாயத்திற்கும் குடிநீருக்குமான தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது. இந்த கடலூர் மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஏரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீராணம் ஏரி தான். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் லால்பேட்டை அருவியில் இருக்குது. இந்த ஏரியை மிகப்பெரிய ஒரு சுற்றுலாதலமாக மாற்றணுங்கிறது மக்களுடைய பல நாள் கோரிக்கை. இதுக்கு இப்போ சட்டசபையில் பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அமுலுக்கு இன்னும் வரல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இந்த மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா இங்கே தினந்தோறும் நாங்கள் பார்க்குறோம், காலையிலையும் சரி மாலையிலையும் சரி பறவைகள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிற அழகுங்கிறது சொல்ல முடியாது. இங்கே பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இது மிகப்பெரிய ஒரு சரணாலயமாக அமைச்சாங்கன்னா இன்னும் நல்லா இந்த சுற்றுலாதலமாக அமைச்சு இந்த சரணாலயமாக மாறிச்சுன்னா இன்னும் நிறைய பொதுமக்கள் பார்க்க போக கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த சாலை இந்த இதில் சுற்றுலாத்தலமாக மாற்றி இந்த சாலை வசதி செஞ்சு கொடுத்தாங்கனாக்கா சுற்றுலாவாசிகள் பார்க்க கொஞ்சம் வசதியாக இருக்கும். நான் ஒரு விளாகத்தி கிராமத்து விவசாயி. எங்கள் ஊரை சுற்றி மணலூர், மடப்புறம், ஐயனூர், அக்கிராமங்கலம், நெடுஞ்சேரி, புத்தூர், ஆட்கொண்டநத்தம், மதுராந்தகநல்லூர் ஆகிய குக்கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களும் இந்த வீராணம் ஏரியை நம்பி உள்ளோம். சரியான முறையில் கிளை வாய்க்கால்களுக்கெல்லாம் தண்ணீர் திறக்கப்படவில்லை. தண்ணீர் சற்றே அப்பப்போ மூடிக்கொள்கிறார்கள். தண்ணீர் கேட்டும் தரமாட்டுகிறார்கள். நாங்கள் இந்த மழையை தான் நம்பி விவசாயம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதனால் ரொம்ப நஷ்டமடைந்து நலிவுற்று ரொம்ப வேதனைக்குரிய ஆளாகிடும். 22 பாசன மதகுகள் மூலம் கீழ்கரையிலும் 6 மதகுகள் மூலம் மேல்கரையிலும் விவசாயத்திற்கான நீர் திறக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சென்னை நகரத்தின் குடிநீர் தேவையை கவனித்து புதிய வீராணம் திட்டம் எனப்படும் திட்டத்தின் மூலம் அதிக அளவு நீர் சென்னை நகரத்திற்கு அனுப்பப்படுகிறது. இந்த நிலையில் வீராணம் ஏரியை சுற்றியுள்ள விவசாயிகள் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். அவர்களின் முதன்மையான கோரிக்கையாக ஏரியின் ஆழத்தை தற்போது உள்ள 47.5 அடியில் இருந்து மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பதாகும். இதன் மூலம் அதிக நீர் சேமிக்க முடியும் என விவசாயிகள் நம்புகின்றனர். அடுத்ததாக தேவையில்லாத உபரி நீர் வெள்ளாறு வழியாக கடலில் கலக்காமல் தடுப்பணை அமைக்க வேண்டும் என்பதும் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. இதன் மூலம் அதிகமான நீரை சேமித்து வருங்கால தேவைக்கு ஏற்ப பயன்படுத்த முடியும் என்று அவர்கள் நம்புகின்றனர். சம்பா மற்றும் குருவை போன்ற பருவ சாகுபடிகளுக்கான நீரை தற்காலிகமாக திறந்துவிட வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்துகிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரியிலிருந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் பாசனத்துக்காக பயன்பட்டு வருகிறது. இங்கு காட்டுமன்னார்குழியில் தொடங்கி கடைமடை பாசனம் மாத்துவாய்க்கால் முடுவாக்கரை வரைக்கும் இந்த வீராணம் ஏரி நீர் விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இந்த விவசாய மக்கள் அறந்தாங்கி, சென்னிநத்தம் அந்த வீராணம் ஏரிக்கு மேற்கே உள்ள பகுதியில் வீராணம் ஏரி நீர் இருந்தும் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் தோட்டப்பயிர் செய்வதற்கு மழையை நம்பியே விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காலகாலமாக ஒவ்வொரு முறையும் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் தொடர்ந்து ஆட்சிகள் மாறினாலும் அவங்களுக்கு உரிய கோரிக்கை நிறைவேறப்படவில்லை. எனவே அந்த வீராணம் ஏரிக்கு மேற்கே உள்ள அந்த கிளை வாய்க்கால் அனைத்தையும் தூர்வார வேண்டும். அறந்தாங்கி, சென்னிநத்தம் பகுதி மக்களுக்கு, தோட்டப்பயிர் செய்பவர்களுக்கு இந்த வீராணம் ஏரி பாசன நீர் கிடைக்கிறதுக்கு இந்த தமிழக அரசாங்கம் ஏற்பாடு செய்ய வேண்டும். விவசாயி தோட்டப்பயிர் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். காய்கறி, பூவு எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆக எங்களுக்கு போதுமான தண்ணீர் கிடைக்கவில்லை. மழை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். இதனால் மற்ற வீராணம் ஏரி கிளை
வாய்க்கால் தூர்வாரி எங்களுக்கு கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். வீராணம் ஏரி விவசாயிகளுக்கும் உள்நாட்டு மீனவர்களுக்கும் முக்கியமான வாழ்வாதார மூலமாக இருந்து வருவதால் தற்போதைய நிலையை அரசும் நீர்வளத்துறையும் விரைந்து ஆய்வு செய்து விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தக்க தீர்வுகளை வழங்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கை. நீர்மட்டம் குறைந்து வரும் நிலையில் நிலையான தீர்வுகள் இல்லையெனில் எதிர்காலத்தில் விவசாயம் மட்டுமல்லாது குடிநீர் தேவைகளும் பாதிக்கப்படும் அபாயம் நிலவுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் மணிகண்டன்.